இந்த வார்த்தை பல முறை பேசியிருக்கிறேன், ஆனாலும் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. ஏன்னா தாவீது சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதம் வேற. தாவீதின் தகப்பன் ஆகாதவனாய் பார்க்கிறான். அதாவது உறவுல ஒரு பெரிய உறவுல தகப்பன் உறவு. சாமுவேல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வானாரு, இவனை மட்டும் விட்டுட்டான். தாவீது விஷயம் அறிந்து என்ன சொல்லியிருப்பான்? அப்பாவா இப்படி பண்ணாரு இல்ல. சில காரியங்கள் நடந்தது வேதனையாகும், ஆனா அதை விட வேதனை இவங்களா இப்படி சொன்னாங்க, அப்பாவா இப்படி பண்ணாரு, அப்பாவா என்ன வேண்டான்னாரு. அவன் தாவீதின் சகோதரர்கள் அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதை அறிந்தும் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ அகங்காரம் உள்ளவன். தாவீது சோர்ந்து போறதுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? நேசித்து கைப்பிடித்த மனைவி தாவீதை அற்பமா பார்த்தா. சோர்வு மேல சோர்வு. தாவீதை இழைத்து போக பண்ண என்னெல்லாம் ஆயுதங்களை யார் மூலமாலாம் கிரியை செய்யறான் பாருங்க. அடுத்து மாமனார் சவுல் வாழ்நாள் சத்துருவாய் பார்த்தான். ஆசையா வளர்த்த மகன் அப்சலோம் ஒரு விரோதியை பார்க்கறது போல பார்த்தான், கொல்ல வகை தேடினான். இது நடுவில் தாவீதுக்கு எப்படி ஓட முடிந்தது? எப்படி ஓட முடிந்தது தெரியுமா? அவர் என்னை எப்படி பார்க்கிறார் அப்படி பார்த்தான். அதுதான் சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்து யாரும் அறியாத சொல்லுங்க, அழகான கண்கள், அழகான ஏகமாதாரியாந்தாரா முடிந்ததென்று நினைத்தனா. மோசே சோர்ந்து போனது நிமித்தம் அவனை நோக்கி வந்த அழைப்பை நிராகரித்தான். தேவனுக்கு எங்க கோபம் வரும் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நம்ம இப்படி தட்டி விடும்போது, வேண்டாண்டவரே, அது தேவனுக்கு கோபத்தை உண்டாகும். ஏன் சோர்ந்து போகிறோம்? மனுஷன் என்னை அங்கீகரிக்கவில்லை என்று நினைக்கும் போது சோர்ந்து போகிறோம். தேவன் அங்கீகரித்தாரே, தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? உன்மேல் தெளிக்கப்பட்ட இரத்தம். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? என்னை அடிமை என்கிற அடையாளத்தை மாற்றி பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டார். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? அருமையான கிருபையால் என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். யார் என்ன நினைத்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, யார் பவுல் ரட்சிக்கப்பட்டு சீஷர்கள் இடத்துல வந்தபோது அவனை அங்கீகரிக்கவில்லை. உடனே பவுல் பின்வாங்கி போயிட்டானா, சோர்ந்து போயிட்டானா? இல்ல. கலாத்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்த போதுன்னு சொல்றாரு. ஆமென். ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்.